கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேளையில் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். அன்பானவர்களே, தேவ வார்த்தைகளை தியானித்து வருகிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய பாடத்திற்காக நாம் கடந்து போவோம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை தான் நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். இன்னைக்கு நாம் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை படிக்கும்படியாக நாம் கடந்து போகலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து என்கிற ஒரு வார்த்தையை இங்கே நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஜெபம் போன வாரத்தில் பாடல் குறித்து நாம் படித்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு நாம் படிக்க போகிற ஒரு பாடம் என்னென்னா ஜெபம். ஜெபம் பற்றி நிறைய காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்கும். ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஜெபிக்க வேண்டும். ஜெபம் செய்வதை மறக்கக்கூடாது. ஜெபம் செய்வதில் வைராக்கியமாக இருக்க வேண்டும். தானியேல் 6:10 உங்களுக்கு தெரியும். தானியேலை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தினம் 3 வேளை ஜெபம் செய்வார். அந்த சம்பவத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, யாரிடத்துல ஜெபிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தும் யாரை குறித்தும் தானியேல் அங்கே பயப்படாமல் தேவனை நோக்கி தான் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணார். அவர் உயிரே போயிடன்ற ஒரு சூழ்நிலையில் கூட அவர் ஜெபம் பண்ணார். என்ன கற்றுக்கொள்கிறோம் நம்ம அந்த பாடத்தில் இருந்து? உயிரே போயிடன்ற ஒரு சூழ்நிலை தெரிந்தும் அவர் செய்து வந்த ஜெபத்தை அவர் நிறுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு அநேகர் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபம் பண்ணுறோம்? முதல்ல ஜெபம் பண்ணுறோமா? சில பேர் கடமைக்கு ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சும்மா காலையில் கிளம்பி வேலைக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஃபோட்டோக்கு முன்னாடி நின்றுட்டு, இல்லை காலண்டரான முன்னாடி நின்றுட்டு இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ரோட்டில் போகும்போது பார்த்திங்களான்னா ஏதாவது ஒரு சபை கட்டிடங்களை பார்த்து இப்படி கும்பிட்டுட்டு இப்படி வணங்கிட்டு போய்கொண்டு இருக்கிறாங்க. சில பேர் சும்மா அப்படியே மனசில் ஒரு செகண்ட் அப்படியே நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ப்ரேயர் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் ப்ரேயர் கிடையாது. டிவியில் இந்த 1000 ஸ்தோத்திரம் ஓடும், சில பேர் போடுறாங்க. அதை ஒரு பக்திக்குரிய காரியமாக சில பேர் பார்த்துக்கிட்டு அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க பண்ணுறீங்க? நான் ஜெபம் பண்ணுறேன். அதெல்லாம் ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது நாம் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து அவரை நோக்கி சரியான விதத்தில் செய்யக்கூடியது தான் ஜெபம். முழு மனதோடு உற்சாகத்தோடு ஸ்தோத்திரத்துடனே நாம் தேவனை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்ய வேண்டும், வைராக்கியமாக ஜெபம் செய்ய வேண்டும். முதல்ல அந்த விஷயத்தை நாம் கற்றுக்கணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அதில் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ண சொல்கிறாரு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்திடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சில பேர் கத்தி கூப்பாடு போட்டு அடுத்தவங்களுடைய தூக்கத்தை கெடுத்து நாம் ஜெபம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், ஏன்னா நாம் தேவனை நோக்கி செய்யக்கூடிய ஜெபம் இது. அப்போ நாம் தேவனை நோக்கி முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் கெஞ்சி தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அதே நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சோர்ந்து போயிடுவாங்க. நான் ஒரு காரியத்தை குறித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் தேவன் எனக்கு அதை கொடுக்கவே இல்லை, நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ அதை குறித்து வேதவசனத்தில் படிக்கிறோம். லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்போ எப்படி ஜெபம் பண்ணணுமா? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். கலங்கி போய்விடக்கூடாது. சோதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கணும். அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாது இருந்த பொழுது அந்த அம்மா பண்ண விஷயம் என்ன? ஜெபம் பண்ணாங்க.
பல விசுவாசம் உள்ளவர்கள் ஜெபம் பண்ணாங்க தேவனிடத்தில். ஏன்னா அந்த ஜெபத்தை குறித்து உணர்ந்திருந்தார்கள், புரிந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு உண்மையாகவே இந்த ஜெபத்தை குறித்து நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம், ஜெபம் செய்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல அந்த அடிப்படையான காரியத்தை குறித்து தான் நாம் புரிந்து கொள்ளணும். ஜெபிக்கணுன்ற ஒரு எண்ணம் முதல்ல நமக்கு இருக்கும். எந்த ஒரு காரியம் சாப்பிடும் பொழுதும் சரி, ஒரு இடத்துக்கு நாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ணும்பொழுதும் சரி, நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இது முதல் காரியம். அடுத்தது, யார் ஜெபிக்க வேண்டும்? ஏன்னா பல பேர் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, ஊழியக்காரர்கிட்ட சொல்லி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பின் நிமித்தமாக ஒருவருக்கொருவர் சொல்லி நாம் ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளான ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் ஜெபிக்க அதிகாரம் உள்ளவர்கள் தான். நல்லா புரிஞ்சுக்க. ஒருவருக்காக ஒருவர் சொல்லி ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை நான் சொன்னேன். நீங்கள் என்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணலாம், நான் உங்ககிட்ட சொல்லி ஜெபம் பண்ணலாம். பல பேரிடத்துல நான் தொலைபேசியில் பேசும்போது இப்படி தான் சொல்லுவேன், பிரதர் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. ஏன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழியக்காரர்கள் மட்டும்தான் ஜெபம் பண்ணணும், நீங்கள்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது, நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் தேவன்கிட்ட சொல்கிறோம். அப்படி வசனம் சொல்லலை. ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் ஜெபிக்க அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக பெற்றவர்கள். அதனால் எனக்கு ஜெபம் பண்ண வாய் தகுதி இல்லை அப்படின்லாம் யாரும் நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் அத்தனை பேரும் தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். பாருங்கள், ஒரு சில வசனங்கள் ஜெபம் பண்ணுவதை குறித்து நாம் படிக்க போகிறோம். பாருங்கள், பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கிட்ட சொல்லுங்கன்றாரு? எந்த கவலையோ எந்த கஷ்டமோ தேவனிடத்தில் சொல்லுங்க, ஜபத்தில் தரித்திருங்கள் அப்படின்னு நாம் படிக்கிறோம் இல்லையா? பாருங்கள், ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ ஜபம் பண்ணுங்க, தேவனிடத்தில் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க? ஜபம் பண்ணுங்க. ஜபம் செய்வது என்பது உண்மையாகவே தேவனிடத்தில் நம்மை நெருங்கி சேர்க்கும். தேவனிடத்தில் நெருங்கி சேர வேண்டும் என்று இருக்கிறவர்கள், தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் கண்டிப்பாக ஜபம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும்? இப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும்? அது ரொம்ப முக்கியம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அங்கே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 9:31 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ யாருக்கு தேவன் செவி கொடுப்பார்? எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் தேவனிடத்தில் ரொம்ப பக்தியாக ஜெபம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெபத்தை அவர் கேட்குறதே இல்லை. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழணும், தேவ பக்தியாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். அப்படி நாம் வாழும் பொழுது தான் நாம் செய்யக்கூடிய ஜபத்தை தேவன் என்ன செய்வார்? கேட்பார். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, 1 மணி நேரம் கூட சில பேர் ஜெபம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நடந்தார்? பொய் பேசிக்கிட்டு, மற்றவங்களை ஏமாற்றிக்கிட்டு, அடுத்தவங்க நிலத்தை பறித்து கொண்டு, மற்றவர்களுக்கு துரோகம் செய்து, கலகங்கள் பண்ணி, எல்லாம் பண்ணிட்டு நான் தேவனிடத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்ண, என் முட்டியை பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்குது பாருங்கள். என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு சித்தமாக இருந்து அவர் ஜெபம் பண்ணாதான் தேவன் அதை கேட்பார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 14, 15 ஆகிய வசனங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, நாம் எதையாக்கிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்
அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எப்படி கேட்கணுமா? பாவத்தின் எண்ணத்தோடு, பாவத்தின் யோசனையோடு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது ஜபத்தில். தேவ சித்தம் என்ன, அவர் விருப்பம் என்ன? தேவனே உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க. அவருடைய சித்தத்தின்படி அந்த ஜபத்தில் என்ன செய்யணும்னா நாம் கேட்கணும். 15வது வசனம் சொல்கிறார் பாருங்க, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இவ்வளோ நேரம் நாம் படித்த ஒரு காரியம் என்னென்னா, ஒருத்தர் ஜபம் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை படித்தோம், இடைவிடாமல் ஜபம் பண்ணணுன்ற விஷயத்தை படித்தோம், கவலைப்படாமல் ஜபம் பண்ணணும், அவருடைய சித்தத்தின்படி ஜபம் பண்ணணும், பாவம் செய்து ஜபம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் படித்தோம். இப்போது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இதுதான். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு கேள்வி இதுதான். யாரிடத்தில் ஜபிக்க வேண்டும்? நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க உலகத்தில்னா, ஜபம் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் முட்டி தேய்ந்து போகும் அளவுக்கு ஜபம் பண்ணுறாங்க, சாப்பிடாமல் இருந்து ஜபம் பண்ணுறாங்க, ஜபமே வாழ்க்கைன்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரை நோக்கி நீங்கள் ஜபிக்கிறீர்கள்? ஒரு கடிதம் எழுதுறோன்னா டூ அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இவர் மூலமாக இவருக்கு அந்த கடிதத்தை நம்ம அனுப்புகிறோன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இந்த ஜபம் யாரிடத்தில் நாம் செய்கிறோம், யார் மூலமாய் செய்கிறோம்? ஏன்னா இன்றைக்கி பல பேர் ஜபம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்களான்னா, ஆண்டவரேன்னுவாங்க, இயேசுவேன்னுவாங்க, இயேசு நாதான்னுவாங்க, தேவனேன்னுவாங்க, இயேசு அப்பான்னுவாங்க, என்னென்னலாம் வாயில் வருதோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் மோசே, எலியா, யோவான், அந்திரேயா அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். சில பேர் தனியாகவும் அப்படி அந்திரேயாவே எங்களுக்கு ஆசீர்வாதியம் ஜெபம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, யோசேப்பே எங்களை ஆசீர்வாதியம் ஜெபம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய கரங்களில் உள்ள இந்த வேதாகமத்தில் யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்க பாருங்கள். மறுபடியும் அந்த எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அங்கே தெளிவாக சொல்கிறார் பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. யார் நாமத்தினாலே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதாவது அவருடைய அதிகாரத்தின் பேரிலே, அவர் மூலமாக பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இதுதான் வசனம். நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணுறது இல்லையா? இந்த வார்த்தையை அவரே சொல்கிறார். யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். யார் நாமத்தினால கேட்க சொல்கிறாரு? என் நாமத்தினாலே யார்கிட்ட கேட்க சொல்கிறாரு? பிதா கிட்ட கேளுங்கன்றார். பிதாவின் இடத்தில் நீங்கள் கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். இப்போ இங்கே என்ன படிக்கிறோம் எபேசியரில்? இவர் மூலமாக நாம் என்ன செய்யணுமா? கேட்கணுமா? பாருங்கள், இதே எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 14, 15 ஆகிய வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14, 15 பாருங்கள். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. அப்போ யாரை நோக்கி ஜெபித்தார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்தார். இன்னும் அதிலே 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கோ சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. பிரியமானவர்களை, இது போல நிறைய வசனங்கள் நாம் படிக்கிறோம். நாம் ஜெபம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் செய்ய வேண்டும். பாருங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலோ
அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பிரியமானவர்களே, இத்தனை வசனத்தில் நாம் படிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யார் மூலமாக யார் இடத்துல ஜெபிக்கணும், இதை கரெக்டாக பண்ணுறோமா? நாம் ஜெபன்றது தேவனிடத்தில் பேசுவது, அதுக்காக எப்படி வேணாலும் பேசலாமா? நாம் பிரியமானவர்களே, ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தின்படி யார் மூலமாக யார் இடத்தில் ஜெபிக்கிறோம் என்ற ஒரு தெளிவு ஜெபத்தில் இருக்கணும். அந்த தெளிவு இல்லாமல் ஜெபம் பண்ணக்கூடாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். அதனால் ஜெபம் பண்ணும்போது திடீர்னு நடுவில் ஆண்டவரே அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் கேட்கலாம், பழைய ஏற்பாட்டிலலாம் ஆண்டவரின் பிதாவாகிய தேவனை தானே இது சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக. ஆனால் அப்போஸ்தலர் 2:36 இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கிட்டார். இப்போ இன்றைக்கி நான் ஆண்டவர்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சத்தியத்தில் வளர்ந்தவர்கள் ஜெபம் பண்ணும்போது பிதாவாகிய தேவனை ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் சத்தியம் புரியலனா தான் இன்னும் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது தேவனே பிதாவே என்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்தணுமே தவிர இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஜெபன்றது எந்த அளவுக்கு முக்கியன்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய உதாரணங்களை எடுத்து பயன்படுத்துவார் ஒரு மாதிரிக்காக. அதில் தூப கலசம் அப்படின்ற ஒரு வார்த்தை எதுக்காக பயன்படுத்துகிறாருன்னா ஜெபத்துக்கு அடையாளமாக பயன்படுத்துகிறார். பாருங்களேன், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு. இப்போ இங்கே தூபவர்க்கம் அப்படின்றது எதை குறித்து சொல்லப்படுகிறது, எதை உதாரணமாய் பயன்படுத்தி சொல்லப்படுகிறது? ஜபம். தூபவர்க்கம்னு ஒரு இடத்துல படிக்கிறோன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது ஜபத்தை குறிக்கும். சுரமண்டலம்னு படிக்கிறோன்னா அது உண்மையான சுரமண்டலத்தை அங்கே குறிக்காது, அது பாடலை அங்கே குறிக்கும். புரியுதுங்களா? இப்போது தூபவர்க்கம் எதுக்கு உதாரணமாக சொல்லப்படுதுன்னா ஜபம். இப்போது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த தூபவர்க்கம்னு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாய் அங்கே சொல்லப்பட்டது. இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு முறையில் அது சொல்லப்பட்டது. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், யாத்திராகம் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் 30ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகம் 30ஆம் அதிகாரத்தில் 34லிருந்து பாருங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமோ குங்குலியமோ அல்பான் பிசினுமாக்கிய கந்தவர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூபவர்க்கமாக்கி. ஒரு தூபவர்க்கத்தை எப்படி செய்யணும்னு தேவன் கட்டளை கொடுக்குறார். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களே ஏதோ பார்த்து அந்த தூபவர்க்கத்தெல்லாம் போடலை. இன்றைக்கி நிறைய சாம்பிராணிலாம் விற்கிது இல்லையா, நடுவில் நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு ஒன்று கூட விற்க ஆரம்பித்தாங்க. சாம்பிராணி மனுஷன் புதுசாக நிறைய வாசனைகளோடு கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தக்கூடிய தூபவர்க்கத்தை எப்படி இருக்கணுன்றது தேவன் சொன்னார். இதில் குறிப்பாக சில சட்டம் சொல்கிறார் பாருங்க. 36ஆம் வசனத்தில் அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக, அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாக இருக்க கடவுது. இந்த தூபவர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. எப்படி செய்யக்கூடாது? தூபவர்க்கத்தை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்யாதீங்க. அப்போ ஜெபம் நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாமா? என் இஷ்டத்துக்கு என்ன பேர் வேணால் சொல்லி எப்படி வேணாலும் பயன்படுத்தி ஓன்னு கத்திக்கிட்டு ரபரபரபரமன்னு ஒளறிக்கொண்டு ஜெபம் பண்ணலாமா? இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க வசனத்தை, இந்த தூபவர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்கு செய்து கொள்ளல் ஆகாது, இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாக இருப்பதாக. அதே போல் அடுத்த சொல்கிறார் பாருங்க, இதற்கு ஒப்பனையானதை முகருகிறதற்காக செய்கிறவன். இது எப்படி தான் வாசனை இருக்குங்க, நம்மளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லை. இப்போ அது வீட்டிலே செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு வீட்டிலே கூட செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவுன்ட்டார்.
அப்போ ஒரு தூப வர்க்கம் என்பது அவ்வளோ பரிசுத்தமாக இருக்குதுன்னா அந்த தூப வர்க்கத்திற்கான நிஜம் ஜெபம். அப்போ இன்றைக்கி ஜெபம் எப்படி பண்ணணும்? நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்துடனே ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டத்தின்படி இந்த ஜெபத்தை நாம் செய்கிறோமா? உபதேசத்தின்படி செய்கிறோமா? யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், யார் மூலமாய் ஜெபிக்க வேண்டும், நாம் ஜெபிக்கக்கூடிய வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டை சார்ந்ததா புதிய ஏற்பாட்டை சார்ந்ததா யோசிக்கணுமா யோசிக்க வேணாம். ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார், என் சத்துருக்கள் ஒரு வழியாய் ஓடி வந்தால் ஏழு வழியாய் ஓடி போகணும். ஏங்க இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பழி வாங்கும் ஜெபம். இது சத்துருவே இன்னைக்கு பூமிக்குரிய வகையில் நமக்கு கிடையாது, இருக்கக்கூடாது. சத்துருவை நேசியுங்கள் தான் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா? சத்துருக்கள் 7 வழியாக தலைதறிக்க ஓடி போயின்றது ஒரு ஜபமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது தப்பான ஜபம் இல்லை அது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஜபம் பண்ணுறாங்க, தேவ சித்தம் புரிந்து கொள்ளாமல் தவறான ஜபங்களை செய்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் வாக்கு தத்தங்களை எல்லாம் எடுத்து இன்னைக்கு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இவரை வாளாக்காமல் தலையாக்கும், கீழாகாமல் மேலாக்குன்னு ஜபம் பண்ணுகிறாங்க. யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த காலத்தில் சொல்லப்பட்டது, இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதா, அதை பற்றியெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு வசனம், அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை இருக்குது, அதனால் அந்த வார்த்தையை சொல்லி உடனே ஒரு ஜபத்தை என்ன செய்கிறாருன்னா அவர் பண்ணுறார். பிரியமானவர்களே, ஒரு ஜபம் என்பதில் சட்டம் இருக்கணும். சட்டம் இருக்குது, இப்படி தான் ஜபம் பண்ணணுன்ற சட்டம் இருக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு முறையில் தான் நம்ம ஜபம் பண்ணணும். சில பேர் நீங்கள் பார்க்கலாம் வளவளன்னு ஜபம் பண்ணுவாங்க. ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள நிறுத்தவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் ஜபம் பண்ணுறதை குறித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். டோன்ட் ஆக்ட் இன் யுவர் ப்ரேயர். ஜபத்தில் நடிக்காதீங்க, மாயக்காரரை போல் நடிக்காதீங்க. சில பேர் நீங்கள் பார்க்கலாம், புருவத்தை தூக்குவாங்க, திடீர்னு கண்களில் கண்ணீர் வரும், திடீர்னு கோபப்படுவார், திடீர்னு கண்ணை திறந்து பார்ப்பார் யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு. சில பேர் உண்மையாகவே பிரசங்கம் பண்ணும்போது ஜபம் பண்ணும்போது ஆக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா கேரக்டராகவே மாறிடுறாங்க நிறைய பேர். ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க. ஜபம் தேவனிடத்தில் சுத்த இருதயத்தோடு நாம் செய்யணும். அவர் கேட்பார், அவருக்கு தெரியும் எல்லாம், அவர் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாரு, கவனித்து கொண்டு தானே இருக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா யாருக்காக பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஜனங்களுக்காக. அப்போ தானே ஜனங்கள் உருகி ஐயோ ஐயா நம்மளுக்காக இப்படியெல்லாம் ஜபம் பண்ணுறாருன்னு நினைப்பாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவங்க என்ன பண்ணுவாங்களா, மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வேஷத்துக்காக, பப்ளிசிட்டிக்காக ஜபம் பண்ணுறாங்க. எல்லாரும் பார்க்கும்படி அந்த பப்ளிசிட்டி தான் அவங்களுடைய நோக்கம். ஜபம் பண்ணுறதோ பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நிறைய பேருடைய நோக்கம் இல்லை. அப்படி தான் வாழுறாங்க நிறைய பேர். நீங்கள் 6வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். என்ன சொல்கிறாரு, ராத்திரி வீட்டில் போய் பூட்டு போட்டிட்டு ஓன்னு கத்துன்னு சொல்லலைங்க. நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. திடீர்னு பக்கத்து வீட்டில் ஒரே சத்தம், என்னன்னு போய் பார்த்தா நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னார் வீட்டை பூட்டிட்டு பண்ணுன்னு, அதனால் நான் கதவை சாத்திட்டு பண்ணுறேன், அதுக்காக கத்தியாக பண்ண சொன்னார் அவர். அவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜபம் பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரியும் வண்ணமாக ஜபம் பண்ணுங்க, ஊருக்கே கேட்குற மாதிரி ஜபம் பண்ணாதீங்க. அப்படி தான் நாம் படிக்கிறோம். இவங்க வீட்டை பூட்டின்னு ஓன்னு கத்துறது ஊருக்கே கேட்குற மாதிரி. பிரியமானவர்கள், அது சரியான ஜபம் அல்ல. அண்ணால் எப்படி ஜபம் பண்ணாங்க ஏற்கனவே நான் சொன்னது போல், அவர்கள் உதடு மாத்திரம் அசைந்தது, தன் இருதயத்தை ஊற்றினால் ஓன்னு கத்தலையே அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மாவுடைய ஜபம் கேட்கப்பட்டதா இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னும் நீங்கள் 7வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள், அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க. சும்மா சொன்ன வார்த்தையே சொல்லி 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 ஒரு 10 வசனம் கற்று வச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். அந்த 10 வசனத்தை எப்போ ஜபம் பண்ணாலும் அதையே சொல்லுவாங்க, அதே சொல்லுவாங்க. வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள்,
அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பண்ண 1 மணி நேரம் ஜெபம் பிரதர், அதுக்கு குறைவாலாம் நான் பண்ண மாட்டேன். அப்போ தான் என் மனசுக்கு திருப்தியாக. ஏங்க உங்கள் மனசுக்கு திருப்திக்காக ஜெபம் பண்ண வரீங்க? எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? ட்ராவல் பண்ணுறாங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி நேரம். நீங்கள் ஊருக்கு போகிறோம் பிரதர், ஒரு அரை மணி நேரத்தில் ட்ரெயினுன்னா நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் அவர் எப்போ ட்ரெயினுக்கு போவார்? கர்த்தருடைய பந்திக்காக ஜெபம் பண்ணுறோன்னா எவ்வளோ நேரம் பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். முதல் ஜெபம் பண்ணுறோம் ஒர்ஷிப்லனா எவ்வளோ நேரம் பண்ணணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சிந்திக்கணும். நாம் எதற்காக ஜெபம் பண்ணுறோம்? தனிப்பட்ட முறையில் எவ்வளோ நேரம் வேணால் ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஒரு மீட்டிங்கு ஒர்ஷிப்புன்னு வரும்போது கண்டிப்பாக அதனுடைய நோக்கம் என்ன, அதற்காக நாம் ஜெபம் பண்ணணும். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறதுனால தேவன் கேட்பாருன்னு நாம் சொல்லுவோமானால் அது ஒரு மூட நம்பிக்கை, தப்பு. அது அப்படி வசனம் சொல்லலை, ஆண்டவரே அப்படி சொல்லலை. அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும்னு நினச்சாங்கன்னா அது தப்புன்றார். இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள் நல்லா கண்களை திறந்து. தொடர்ந்து என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள்ன்றார். சில பேர் அவரை பார்த்து இவர் கற்றுப்பார், ஐயா பாருங்க எவ்வளோ நேரம் பண்ணுறாரு, நானும் அதே மாதிரி பண்ணுங்க. அப்படி பண்ணாதீங்கன்றார் ஆண்டவர் நமக்கு இங்கே. அப்படி பண்ணாதீங்கன்றார் ஆண்டவர் நமக்கு இங்கே. அவர்களைப் போல செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். அதனால் இந்த ஜெபம் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் சட்டம் இருக்குது. ஜெபம் தானே ஏதோ ஒன்றை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிதாவை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரியான புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படியாக, தேவ சித்தத்தின்படியாக, தேவ பக்தியாக இருந்து நாம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணின அநேகர் உதாரணம் இருக்கிறாங்க. பெற்றுக்கொண்டவர்கள் அதிகம் உதாரணம் இருக்கிறாங்க. சிலர் பெற்றுக்கொள்ளாமலேயும் இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஜெபம் பண்ணார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனால் அந்த பாத்திரம் நீங்கவில்லை. அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும். தேவன் அவரை உயர்த்தினார். பிரியமானவர்களை, இன்னைக்கு நாம் ஜெபம் செய்கிறோம். தேவன் அதை வாய்க்க செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, தேவனை பற்றி கொண்டு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் புதிய ஏற்பாட்டு சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். எப்பொழுதும் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். உங்கள் கவலைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு வசனம் சொல்லணும்னா 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அரசாங்கத்துக்காக, வியாதி உள்ளவர்களுக்காக, பலவீனம் உள்ளவர்களுக்காக, எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கடைசியாக உங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, ஜெபம் அவசியமாக இருக்கிறது. நாம் சரியான விதத்தில் இந்த ஜெபத்தை நாம் செய்வோம். பொறுமையோடு கூட இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.